வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர்கே மெனு கார்டு. இன்றைக்கி 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் அம்மாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த அம்மாவை பற்றி சொல்கிறது என்னோடய பாக்கியங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு வருகை தந்து எங்கள் அம்மாவை தரிசிச்சுட்டு அவங்களோட அருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். 63 நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் காரைக்காலில் பிறந்தவங்க. அவங்க ஒரே பொண்ணுங்க அவங்க அப்பாவுக்கு. அவங்க இளமை வயதை அடையும் போது நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமதத்தருங்கிறதுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு இல்லைங்களா, பெரிய மனசே கிடையாது. அதனால் காரைக்கால்லையே கல்யாணம் முடித்தோடனே ஒரு வீடு அமைச்சு அங்கேயே அவங்கள குடிய வைக்கிறாங்க. அவங்களும் அங்கேயே தொழில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கணவரோட நண்பர் 2 மாம்பழத்தை கொடுத்து, இந்த மாம்பழத்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை இவர் வேலையாட்கள்கிட்ட விட்டு அம்மாட்ட கொடுக்க சொல்லிடுறாரு. மதியானம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அவங்க தினமும் சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிவனடியார் வராரு. அவங்களுக்கு சாப்பாடு அந்த மாம்பழத்தை சாப்பாட்டுக்கு வச்சிடுறாங்க. அதை அவர் சாப்பிட்டுட்டு அம்மா ஆசீர்வதிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்தது கணவர் வராரு. அவங்களுக்கும் சாப்பாடை போட்டுட்டு ஒரு பழம் இருக்குது இல்லைங்களா, அதை அரிஞ்சு அவங்களுக்கு வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டோன்னே செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, இன்னொன்று எடுத்துருவா அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த காலத்தில் ஏற்று பேச மாட்டாங்க இல்லைங்களா, எதுவும் சொல்ல மாட்டாங்க, மரியாதை குறைவாக இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் என்னென்னா ஓடி போய் சிவபெருமான்ட்ட என் கணவர் கேட்குறாரு என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. ஒய்ஃப் 3 மணி நேரம் ஆச்சே காணுமேன்னு சொல்லிட்டு இவரும் ஓடி போய் நின்று ஒளிஞ்சு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அந்த அம்மாவுக்கு மாம்பழம் சிவன் கொடுக்குறது அந்த பார்த்தோன்னே இவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா சாமியை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் போல இருக்குது, இந்த பாரு இந்த அம்மாவுக்கு இவங்க கேட்டோன்னே மாம்பழத்தை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு மனசில் அதே ஓட்டமாகவே இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து இவர் நான் வெளிநாட்டுக்கு வணிகம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாருங்க. போனவர் திரும்பி பாண்டிய நாட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது. அதுக்கு புனிதவதியாருன்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அப்போ இந்த அம்மா கணவர் வருவார்னு வெயிட் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாண்டிய நாட்டில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. எல்லோரும் இவங்க சொந்தக்காரங்களை அழைச்சிட்டு அங்கே போய் பார்க்க போகிறாங்க. அதை கேள்விப்பட்டோன்னே பரமதத்தர் என்ன செய்கிறாரு, தன்னோட மனைவியும் பொண்ணையும் அழைச்சிட்டு அங்கேருந்து புனிதவதியாரோட காலில் விழுந்துடுறாருங்க. என்னடா நம்ம காலில் விழுந்துட்டாருன்ட்டு ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணினா, இவங்க தெய்வங்கிற இவங்க கடவுள் கேட்டு இந்த மாதிரி மாம்பழம் தந்தது எல்லாத்தையுமே விஷயத்த சொல்லி இவங்க ஒரு தெய்வம், இவங்க மனித பிறவியே கிடையாது அப்படின்ட்டு இவங்க அம்மாவை பற்றி புகழ்ந்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சிவன் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையே பிடிக்கலன்னொன்னே சாமிகிட்ட வேண்டி தனக்கு முதுமை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. தன்னோட ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கி போயிடுது. நல்லா முதுமை தோற்றத்தை அடைஞ்சிடுறாங்க. இவங்க சிவனை பற்றி பாட்டு பாடிட்டு அதான் நிறைய திருப்புகள்லாம் பாடிக்கிட்டு கைலாயம் போயிடுறாங்க. கைலாயத்துக்கு போனோடனே அங்கே சிவன் இவங்களை சோதிக்கிறதாக என்ன பண்ணிடுறாரு, நெடுவுக்க அப்படியே சிவன் லிங்கமாகவே இருக்குங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி ஏறி நடந்து போக முடியாது இல்லைங்களா. இவங்க தலையாலே நடக்கிறாங்க. தலையாலே நடக்கணுன்னே அப்போது சிவபெருமான் காட்சி அளித்து அம்மா அப்படி சொல்லி அவங்கள ஏற்றுக்கிறாருங்க. அதாவது அதுலேருந்து தாங்க இந்த திருவிழா கொண்டாடுறாங்க. நீங்கள் எல்லோரும் வரணும், எங்கள் ஊர் மாங்கனி திருவிழாவை பார்த்து கண்டு கழிச்சுட்டு அம்மனோட அருளை வேண்டிக்கிறோம். மாங்கனி திருவிழா கடையோட விலாக் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றோங்க. உங்களுக்கு இந்த வரலாறு பற்றி முழுசாக தெரியணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். தர்றது எங்களோட பாக்கியங்க. இன்றைக்கி மாங்கனி திருவிழாங்க. தேர் சுற்றி வருது. அந்த 4 வீதியும் அதாவது அவங்க வீடு இருக்குங்க இல்லைங்களா, அந்த வீடு அந்த கோயில் வரைக்கும் சுற்றி வரும். அப்போது அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மாம்பழம் வேண்டிக்கிட்டு இறைப்பாங்கங்க. அதை மாம்பழத்தை இறைக்கிறத நம்ம பிடிச்சிக்கிட்டா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இந்த இதில் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடியோவில். இது சுற்றி இருக்கிற கடைங்க. அந்த கோயில்கிட்ட வாசலில் கடை போட்டிருப்பாங்க. எல்லா பொருளுமே இருக்கும். இங்கே எப்போவுமே ஜேன்னு இருக்குங்க அந்த மாங்கனி திருவிழா முடிகிற வரைக்கும். நல்லா சந்தோஷமாக பசங்களெல்லாம் அழைச்சிட்டு பாருங்கள். எங்கள் அம்மனோட அருளை பெறுங்க.
எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.